அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் பத்திரிகை செய்தி. இந்த செட் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ் நியூஸை வெளியிட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாநில தகுதி தேர்வு, அதாவது இந்த செட் எக்ஸாம், ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2024 ஆண்டிற்கான அறிவிக்கை இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் போன வருஷம் மார்ச் மாதம், அதாவது 23/2024 அன்று வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறமா இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆன்லைன் மூலமாக எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தாங்க. தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதாவது டேட் சொல்லியாச்சு, ஹால் டிக்கெட் டவுன்லோடு வரைக்கும் போயாச்சு. எக்ஸாம் ஆரம்பிக்க ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் கேன்சல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த மாநில தகுதி தேர்வினை, இந்த செட் எக்ஸாமை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நடத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ எம்எஸ் யூனிவர்சிட்டி எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டாங்க. அதாவது ஆன்லைன் வழியாக எல்லா அப்ளிகேஷன்ஸையும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த டிஆர்பி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு வருகிற மார்ச் மாதம் 2025, ஒரு வருஷமாக எந்த ஒரு நியூஸுமே இல்லாமல் இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பேப்பர் நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறமா இன்னைக்கு இந்த 2025 ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்த 6, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலமாக நடைபெறும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ் நியூஸை வெளியிட்டிருக்கிறாங்க. தேர்வுக்கான நுழைவுச்சீட்டு, ஹால் டிக்கெட் இந்த டிஆர்பி வெப்சைட்டில் தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 7 நாட்களுக்கு முன்பாக பதிவேற்றம் செய்யப்படும். அதனை பதிவிறக்கம் செய்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற நியூஸையும் சொல்லிட்டாங்க. மேற்படி நுழைவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களுக்கு தனியாக அனுப்பப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ப்ரெஸ் நியூஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏற்கனவே இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் இந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இதில் வேறு எந்த ஒரு நியூஸுமே கொடுக்கல. புதிதாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுக்கல. அப்போ டைரெக்டாக எக்ஸாம் தான் இல்லையா. அந்த மார்ச் மாதத்தில் டைரெக்டாக 6, 7, 8, 9 இந்த டேட்டில் வந்துட்டு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. திரும்ப ரீ அப்ளிகேஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிவிப்புமே ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடலை. அப்போ புதிதாக காத்திருப்பவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஏற்கனவே உள்ளவங்களுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணியாச்சுன்னா இந்த கல்லூரிகளில், அரசு கல்லூரிகளில் இல்லைன்னா தனியார் கல்லூரிகளில் அவங்க வந்துட்டு உதவி பேராசிரியராக பணியில் சேரலாம். அப்போ இந்த செட் எக்ஸாம் அறிவிப்பு வந்துட்டு, அப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஏன் இன்னும் அறிவிப்பு வரலை? அப்போ இந்த செட் எக்ஸாம் நடத்தியாச்சுன்னா அங்கே வந்துட்டு போஸ்டிங்கோ இல்லைன்னா அதுக்கான இந்த பண செலவழிப்போ எதுவுமே கிடையாது. அதாவது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், எதுவும் இந்த செட் எக்ஸாமில் கிடையாது. இது வந்துட்டு ஒரு தகுதி தேர்வு. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க திரும்ப இந்த உதவி பேராசிரியர் பணிக்காக விண்ணப்பித்து அதில் பாஸ் ஆனால் தான் அவங்களுக்கு திரும்ப வேலை கொடுப்பாங்க. ஆனால் இந்த செட் எக்ஸாம் வைக்கிறதுனால அரசுக்கு எந்த ஒரு செலவினமும் ஏற்படாது. ஸோ அதனால தான் இந்த எக்ஸாமை உடனடியாக கால்ஃபர் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடத்தணும், அப்போ அதுக்கு வந்துட்டு அதில் போஸ்டிங் போடணும், நிறைய வேக்கன்சி உருவாகுது அப்படின்னா எல்லாரையும் பணியில் அமர்த்தணும். அப்போ அதுக்காக செலவு அதிகமாகும் சரிங்களா. அப்போ ஸோ அதனால் அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாமுக்கான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அதுவும் சீக்கிரத்தில் வரப்போகுது சரிங்களா. அதனால் பிஜிடிஆர்பி எக்ஸாமும் இனி அடுத்தடுத்து வரலாம் என நம்பப்படுகிறது. இந்த எக்ஸாம் வந்தாச்சு, செட் எக்ஸாம் வந்தாச்சு, இனி அடுத்தபடியாக இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம். ஸோ அதுக்கான டேட்டும் சீக்கிரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா பிஜிடிஆர்பி எக்ஸாமும் அதுக்கு அடுத்ததாக வரலாம் என நம்பப்படுகிறது. அதனால் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க உடனடியாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே போல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் படிக்கிறவங்களும் அதை கண்டினியூஸாக படிச்சுட்டே வாங்க. சீக்கிரத்தில் அதற்கான தேர்வுகள் இருக்கும் என நம்பப்படுகிறது. அப்போ இதனால தான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுடைய டேட்டு தள்ளி போயிட்டே இருக்குது. ஓகே, அப்போ இந்த செட் எக்ஸாமுக்கான டேட்டு
டிஆர்பி அறிவிச்சாச்சு. அப்போ அந்த இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இப்போ வந்து பிப்ரவரி முடிய போகுது. பிப்ரவரி 15 கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 20 டேஸ் தான் இருக்குது இல்லையா? மார்ச் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்துடுது இல்லையா? அப்போ ஒரு 20 டேஸுக்குள்ளே இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டாங்க. புதுசாக வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 மாதம் 3 மாதமாவது ஆகும். ஏற்கனவே உள்ளதை வச்சு பண்ணுறதுனால இதுக்கான கால அவகாசம் எதுவுமே கொடுக்கல. அதனால் 15 டேஸ், கரெக்டாக 15 டேஸு, அதுக்கப்புறமா ஒரு 7 டேஸுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோடுக்கு கொடுத்துக்கிறாங்க. டோட்டலாக ஒரு 20 டேஸ் தான் இந்த எக்ஸாமுக்கான இந்த கால அவகாசத்தை கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு 20 டேஸ் இருக்குது. இந்த 20 டேஸை இந்த செட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா செட் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அப்போ இது ஒரு தகுதி தேர்வாக இருக்கும். அதாவது எம்எஸ்சி முடித்தவங்க இந்த செட் எக்ஸாமை எழுதலாம். அப்போ இந்த செட் எக்ஸாம் முடிச்சாச்சுன்னா ஏற்கனவே சொன்னது போல் உதவி பேராசிரியராக கல்லூரிகளில் இந்த யூனிவர்சிட்டியில் அவங்க வேலைக்கு போகலாம். அப்போ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க. ஏன்னா செட் எக்ஸாம் உடனே வரவே வராது இல்லை. கடந்த முறை இந்த மதர் தெரசா யூனிவர்சிட்டி நடத்தியிருந்தாங்க இல்லை. அப்போ இந்த செட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா 4 வருஷத்துக்கு ஒருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் வருது. அதனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டிங்கன்னா அடுத்த வாய்ப்பு எப்போங்கன்னே சொல்ல முடியாது. 2 வருஷம் ஒருக்கா வருமா, 3 வருஷம் ஒருக்கா வருமா? ஏன்னா பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனைகள் மத்தியில் தான் இந்த தேர்வுகள்லாம் நடந்து அதுக்கான வேலைகள்லாம் நடக்குது. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திடுங்க. இந்த எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த தேர்வை எழுதுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.